ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரேஷன் கடையிலேருந்து என்ன ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு சார் அப்படின்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா பார்த்திங்கன்னா, விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான பணியாணை இன்னுமே வரலையே சார், கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆகுது, அது இதுவரை எந்த ஒரு தகவலும் வரலையே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு தாங்க இருக்கீங்க. அதுக்கான முடிவுகள் எல்லாமே இந்த மாத இறுதிக்குள்ளே வந்துடுங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இந்த மாத இறுதிக்குள்ளே முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா 4 மாவட்டங்களில் ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இந்த மெரிட் லிஸ்ட் பார்த்திங்கன்னா வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இந்த மெரிட் லிஸ்ட் எப்படி வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களோட 10th மற்றும் +2 மார்க் லிஸ்ட்டை வச்சு தாங்க இந்த மெரிட் லிஸ்ட் வெளியிடுறாங்க. அதில் தாங்க உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பார்த்திங்கன்னா பாஸ் செஞ்சுட்டு எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க, நீங்கள் 10th அண்ட் +2 பாஸ் பண்ணி எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க, அதை வச்சு தாங்க உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் மூலமாக தாங்க இந்த பணியாளர் எல்லாமே வருதுங்க. இது பார்த்திங்கன்னா எங்கேருந்து இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் மாவட்டத்தில் இயங்கக்கூடிய பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை, அதாவது சொசைட்டி, அது மூலமாக தாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பணி நியமன ஆர்டர் எல்லாமே வரும். அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா உங்களோட நியமன ஆர்டர் எல்லாமே இருக்குங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே அவங்கக்கிட்ட தாங்க இருக்கும். இந்த தகவல்கள் எப்படி உங்களுக்கு உங்கள் வீட்டு வரைக்கும் வரும், உங்களுக்கு எப்படி தகவல் தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்புவாங்க. அதாவது குறுந்தகவல் உங்கள் மொபைலுக்கு சேருங்க. இல்லை எனக்கு குறுந்தகவல் எதுவும் வரலைன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைரெக்டாக கால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கால் பண்ணி உங்களுக்கு பணி ஆர்டர் வந்திருக்காங்க, உங்களை நியமிச்சிருக்கோம், கட்டுநராக நியமிச்சிருக்கோம், விற்பனையாளர் நியமிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஆர்டர்கள் எல்லாமே உங்கள் வீட்டுக்கே சேருங்க. அப்படியும் வர கால்ஸும் வரலைன்னா உங்களுக்கு தபால் மூலமாக நேரடியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏற்கனவே கூட்டுறவுத்துறையில் பார்த்திங்கன்னா போராட்டங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. அதாவது பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வேலை செய்கிற கட்டுநர்களை பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கொடுக்கணும், அப்புறம் மற்றவங்களை ஒரு கடையில் இருக்கிறவங்க ஒரு கடையில் போடணும் அப்படின்றான பல்வேறான தகவல்கள் பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை மூலமாக கோரிக்கை வச்சுருந்தாங்க. இந்த கோரிக்கை எல்லாம் முடிவு பெற்ற பிறகு தான் பார்த்திங்கன்னா பணியாளர் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி இறுதிக்குள்ளே வரத்துக்கான 100% வாய்ப்புகள் இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் சான்றிதழ்கள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா உடனே பார்த்திங்கன்னா அப்ளை, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிடுவாங்க. அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட்ருவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா போஸ்டிங் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.